ஓகே, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தான் நம்ம ஈஸியாக எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கஷ்டம் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த சேனலில் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் இந்த சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்டான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணும்போது டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஈஸியாக டேரெக்டாக ப்ளேஸாட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட்டை வந்து டேரெக்டாக அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நானே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் வீடியோ மட்டும் கஷ்டம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே எது மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் வீடியோ மட்டும் கஷ்டம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இதில் எதை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆயிரும். இப்போ 3D ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனேபிள் ஆயிடுச்சு. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி எடிட் ஆகிருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க ஸ்டார்டிங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. நான் வந்து எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கிறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கொடுத்துருங்க. இப்போ மேலே 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் ஃபாண்ட்டை வந்து ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அலைட் மோஷனில் சப்போஸ் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு வியூ ஆல் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே அது வந்து நீங்கள் எடிட் டெக்ஸ்ட் கொடுக்கும்போதே வெளியே வந்து ஷோ ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஷோ ஆயிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நிறையா ஃபாண்ட்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு ஃபாண்ட்டு தான். ஒரு 2 ஃபாண்ட் வரும். 2 ஃபாண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரலும் மாறி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2வது ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் வரும். நீங்கள் மற்ற எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரலும் ஃபாண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்ற நீங்கள் வேறு எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை பெருசாக. ஃபாண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா தெரியும். மெயின் பிஎன்ஜி இருக்கும். இந்த பிஎன்ஜி ஒவ்வொரு 3D கேமராக்கும் கீழே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு 3D கேமராக்கும் கீழே 3D லேயருக்கும் கீழே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ரைட் சைடில் ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஃபோட்டோ ரூமில் வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு 1 by 1 நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஎன்ஜியை நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணுறீங்க. கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. அதில் ரைட் சைட் ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம்.
மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிட்டு ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30fps ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.